இங்கே வாங்க, எல்லாம் கோயிலில் சாமியை கும்பிட்டு நிற்க இங்கே வாங்கன்னு சொல்லி இந்த கட்சிக்காரர்கள்லாம் திடீர்னு கூட்டணி இங்கிட்டு அங்கிட்டு மாறுதாவே. ஒரு திருப்பு இங்கே இருக்காங்க, இன்னொரு திருப்பு அங்கே இருக்காங்க, சில நேரம் தனியாக நிற்காங்க. இந்த கட்சிகள் செய்கிறது சரியா தப்பா, என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னு கேட்டோம். அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. அதை ஒரு பார்த்து வருவோம். இன்றைக்கு தேர்தல் சமயத்தில் கூட்டணிகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்க. அது பொதுமக்களுக்கு, வாக்களிக்கிற மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய செயல் திட்டத்தை அடிப்படையாக வச்சு கூட்டணி வச்சு மக்கள்கிட்ட கேட்டு வெற்றி பெற்று அது பயனாக இருக்குது. ஆனால் தேர்தல் சமயத்தில் சந்தர்ப்பாத கூட்டணிக்காக, சீட்டுக்காக பேரம் பேசி கட்சி சுயநலத்துக்காகவும் அல்லது கட்சியினுடைய சுயநலத்துக்காக அல்லது தனிப்பட்ட அவருடைய தலைவர்களுடைய சுயநலத்துக்காக கூட்டணியில் வைக்கும்பொழுது தான் மக்கள் ரொம்பவும் அதிருப்தியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சமூக வலைதளங்கள் இது மாதிரி பொதுவான ஊடக வாயிலாக பொதுமக்கள் ஓரளவு விழிப்புணர்வு இருக்கிறாங்க. ஆகவே தேர்தல் சமயத்தில் கூட்டணி வைக்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் இருக்கிறது, குறிப்பாக சுயநலவாத கூட்டணியாக தான் இருக்குது. ஆகவே இதையெல்லாம் மாற்றி அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு பயனுள்ள ஒரு செயல் திட்டத்தை வகுத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் கூட்டணி வச்சு எளிதாக வெற்றி வர முடியும், வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் தேர்தல் நாட்டில் நீங்கள் கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குதுங்க. இப்போது ஒரு கட்சி இப்போ ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கட்சிகள் இப்போ தேர்தல் நேரத்தில் அடுத்த கட்சிக்கு போவாங்க. இப்போ அந்த ஆட்சி நல்லா இருந்ததுன்னா அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களோடய இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க. இது ஆட்சியோட இதை பொறுத்து இருக்குதுங்க. ஆட்சி நல்லா இல்லைன்னா அந்த கட்சிகள் அடுத்த கூட்டணிக்கு சென்று விடுவாருங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க. அரசியல் கட்சி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கையோடு இருக்காங்க. அந்த கொள்கையை கடைப்பிடிக்கிறதா நல்லது. ஒரு கொள்கையை நம்பி தான் நாங்கள் இப்போ ஆதரவாக இருக்கோம். அந்த கட்சிக்கு ஓட்டு போட நினச்சி ஓட்டு போடுறது, அவங்க என்ன சொல்கிறாங்க அதான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் தேர்தல் கூட்டணின்னு வச்சு முரண்பாடு உள்ள ஒரு கொள்கை கூட சேர்ந்து கூட்டணி வச்சு திரும்ப எங்களோட மனசை காயப்படுத்துகிறாங்க. அவங்க கூட கூட்டணி வச்சு ஒருவேளை ஜெயிச்சா எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியாது, நாளைக்கு 2 பேர் தனித்தனியாக பிச்சுட்டு போனாலும் என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ கொள்கை மாற்றங்கிறதே தப்பு தான். ஸோ கட்சிக்கு கொள்கை தான் முக்கியம் இல்லையா, அதை நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட போகிறோம். அவங்க கூட ஒரு ஜாயிண்ட் ஆகி இந்த கட்சியை நம்ம தொடர்ந்து இனிமேல் இவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம லைஃப்பை. ஆனால் அதையே மாற்றிக்கிங்கிறப்ப அந்த கட்சி இருந்து என்ன பயன் எனக்கும் தெரில. என்னை பொறுத்தவரைக்கும் கட்சிங்கிறது நம்மளோட வாழ்வியோடு சேர்ந்தது தான். கூட்டணி கட்சிங்கிறதே தவிர்க்க வேண்டிய ஒன்று தான். ஏன்னா அவங்கவுங்க திறமை காமிக்கிறது தான் இது தனித்தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப கூட்டணி, இது கூட்டாட்சி முறைங்கிறது ஒத்துக்க வேண்டியது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்காக முரண்பாடு உள்ள கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம் என்ன இருக்குது, ஓரளவாவது ஒத்து போகணும். சுத்தமாக இந்த கொள்கைக்கு அந்த கொள்கைக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் நாங்கள் 2 பேரும் கட்சி கூட்டணியாக இருப்போம். இந்த வெற்றி கூட்டணின்னு சொல்கிறீங்க, என்னத்தை வெற்றி கூட்டணி தெரியல எனக்கும். கூட்டணியே தேவையில்லை சார், தவிர்க்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கு சுயமரியாதை, சுயத்தன்மைன்னு வேணும். அவனுக்கு என்ன திறமை இருக்குது, மக்கள் எந்த அளவுக்கு அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவனுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு விடுவது, அதை நினச்சி தான் சார் அவன் வாழணும். கூட்டணிங்கிறது ஒருத்தனை சார்ந்து ஜெயிக்கிறதுல என்ன சார் இருக்குது, கூட்டணியே தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன திறமை இருக்குது, ஊரில் பஞ்சாயத்தில் நிற்கிறாங்க, அவனுக்கு 10 பேர் போட்டிடுறான். 10 பேர் போட்டிட்டு போய் என்ன நடக்குது, யார் திறமையாக இருக்கோ அவனுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அது மாதிரி ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் போட்டிட்டோம், அவனுக்கு என்ன திறமையை அவன் ஜெயிச்சு வருது சார். கூட்டணியே தேவையில்லை. எதுக்கு இந்த கூட்டணி கட்சி வேணான்னு நான் இப்போ சொல்கிறேன்னா, கூட்டணி கட்சி இந்த சின்ன கட்சி பெரிய கட்சியோட மட்டமாகவே இருக்குது. அதனால் பெரிய கட்சி முன்னேறி போது சின்ன கட்சி கீழே இருக்குது. கூட்டணி கட்சி வேணான்னா தான் சின்ன கட்சி மேலே வந்து அவங்களுக்கு என்ன கோரிக்கைகள், மக்களுக்கு கோரிக்கை என்னென்ன வேணும்னா அவங்க செய்வாங்க. இவங்களே செஞ்சுட்டு இவங்களே இப்போ பேர் வாங்குறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. சின்ன கட்சியும் மேலே வரணும். அது மாதிரி தனித்தனியாக இருந்தாங்கன்னா இந்த சின்ன கட்சிகள்லாம் மேலே நான் ஒரு நல்லதாக நடக்கும். இது நம்ம முக்கியமாக தவிர்க்கணும். நம்ம எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, இப்போ நமக்கு பண தேவைக்காக போய் இன்னொருத்தண்ட கூட்டணி சேர்றது, அப்புறம் பிடிக்கலன்ட்டு உடனே அடுத்தவங்ககிட்ட சேர்றது, இதெல்லாம் எதுக்காக? தன்னாச்சு தனி கொடுத்தன மாதிரி தனியாக போட்டிட்டு தனியாக ஜெயிச்சு காட்டி தனியாக தமிழகத்தை ஆளுங்க. ஏன் ஒரு கூட்டணி போட்டு இன்னொருத்தண்ட கூட்டணி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். உன் பணத்துக்கு வேணும், உனக்கு பணம் வேணுங்கிறனா அவன்கிட்ட போவேன், பணம் இல்லைனா இவன்கிட்ட போவேன். இப்போ என்னென்னமோ புதுசாலாம் வராங்க, திரும்பி அவங்ககிட்ட ஓடுவீங்க, அவன் பணம் தரான்னு. இந்த இது நமக்கு தேவையில்லை. நீங்கள் முடிஞ்சால் தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டுங்க. இன்னும் வரும் சில மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது. இந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிடுவது வழக்கமான விஷயமா இருக்குது. இது கடந்த காலங்களிலும் சரி, எதிர்பார்க்கக்கூடிய காலங்களிலும் சரி கூட்டணியோடு தான் ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அதற்கு காரணம் பெரும்பான்மையோட எந்த கட்சியும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால கட்டாயம் கூட்டணியை அமைத்து தான்
மக்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் அரசியலில் ஜெயிச்சு வந்து ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலும் தேர்தல் காலத்தில் கூட்டணி அமைச்சு தான் தேர்தலை சந்திக்க முடியும் என்ற கட்டாயத்தில் அரசியல் கட்சிகள் இருக்குது. இந்த கூட்டணி வந்துட்டு எதிர்வரும் காலங்களில் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க முடியுமானால் கூட்டணி அமைச்சு தான் சந்திக்கணும். கூட்டணி அமைக்காமல் எந்த ஒரு கட்சியும் தனிப்பெருமையோடு தேர்தலை சந்திக்க முடியாது. தேர்தலின் போது கூட்டணிகள் மாறுவது வந்துட்டு சகஜமான ஒன்று. ஏனென்றால் கூட்டணி வைத்துதான் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. தனிப்பட்ட கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காது. ஆகவே கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டால்தான் ஒரு கட்சி, இப்போ ஒரு திராவிட கட்சி இருக்கின்றது என்றால் அந்த கட்சிக்கு கூட்டணி கட்சிகள் கூட இருந்தால் தான் அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் அதோடு சேர்ந்து வரும்போது ஒரு பெரிய அளவில் ஒரு 50% ஓட் பேங்க் இருந்தால் தான் ஆட்சி பிடிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்கட்சியும் அதே போல் பலமாக இருக்குது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 30% 35% வரைக்கும் வாக்குகளை வாங்கிறதுக்கும் கூட்டணியை அமைக்கிறதுக்கும் அவங்களும் செய்வாங்க. இப்படி இருக்கும்போது அடுத்து ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாக்கா அடுத்த 5 ஆண்டு காலம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என்ன செய்வார்கள், கூட்டணியை பலப்படுத்துவார்கள். அந்த பலப்படுத்தும் போது இங்கே இருக்க ஒரு கட்சி அந்த கட்சியில் போய் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படும். இப்படி கூட்டணி மாறி மாறி தான் தமிழகத்தில் ஆட்சியை நடத்தணுமே தவிர தனிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது சாத்தியமானது அல்ல. இதை தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இது தவிர்க்க முடியாது. இதுவரை நடைமுறையில் இருந்தது இந்த கூட்டணி ஆட்சி தான் அமைந்திருந்தது. மேற்கொண்டு வரும் காலங்களிலும் கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்திலே அமையும் என்பது உறுதியான ஒன்று. எனவே இந்த கூட்டணி அமைப்பது என்பதை தவிர்க்க முடியாத ஒன்று. பின்ன அமைப்புகளுடைய பொறுப்புலேயே வந்துட்டுருக்கேன். மக்களுடைய கருத்துப்படி, மக்களுடைய பேச்சுப்படி சொல்லணும்னு சொன்னால் அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தேர்தலில் மட்டும் கூட்டணி மாறுவதற்கு எதற்கு என்று கேட்டால் அவர்களுடைய தேவைகளை எங்கெங்கே பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு தான் மாறுகிறார்களே தவிர ஏன்னா அல்லது கொள்கை ரீதியாக அவர்கள் மாறுவதாக எந்த அரசியல் கட்சியும் மாறுவது இல்லை. இது என்னுடைய என்னுடைய மட்டுமல்ல, என்னை சார்ந்துள்ள மக்களிடத்தில் நான் அணுகும் போது இதெல்லாம் பேசும்போது அவர்கள் பேசிய கருத்துக்களையும் இதில் உங்களுக்கு சிலதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி தன்னுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கட்சிக்காரர் தன்னுடைய அந்த கட்சியினுடைய தொண்டன் வேறு கட்சிக்கு போனோம், ஐயோ நேற்றெல்லாம் திட்டமே இன்றைக்கி எப்படா நான் இந்த இதில் போய் பேஸ் பண்ணுறதுன்ற நிலையில் அவங்க தவிக்கக்கூடிய நிலையில் அந்த தொண்டர்களுடைய நிலைகளும் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா மக்களது மட்டுமல்ல, தொண்டர்களுடைய நிலையும் இப்படி மாறிக்கொண்டு தான் இருக்குது. இப்படி இருக்கு பார்க்கும்போது தேர்தல் நேரத்தில் மட்டும் அவர்கள் மாற்றிக்கொண்டிருப்பது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் உள்ளது. இதுதான் என்னுடைய தேர்தல் நேரத்தில் மாறுவது. மாறாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் மக்களோடு அவர்கள் அணுகவில்லை என்பது அர்த்தம். மக்களோடு எந்த தொடர்பும் அவர்கள் இல்லை. மக்களை எந்த வகையில் முன்னேற்றம் செய்ய வேண்டும், எந்த வகையில் அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் கூட்டணி சேர்வது இல்லை. தங்களுக்கு தேவை, தங்களுடைய பதவி, தங்களுடைய பொறுப்பு, தங்களுடைய விளம்பரம் இது தேவை என்பதற்காகத்தான் அடிக்கடி மாறுறாங்களே தவிர இந்த இரண்டுக்கும் ஒரே பதில். இது தேவையற்ற பதில். பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு 2026 தேர்தலை நோக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியல் களம் சூடு பிடிச்சி இப்போ போய்கிட்டு இருக்குது. இப்போ போயிட்டுருக்கிற விஷயங்கள் யார் கூட யார் கூட்டணி வச்சுக்கலாம், யார் கூட யார் சேரலாம், யார் கலை யார் வாரலாம், இப்படி தான் ஓடிட்டுருக்கு. யாரும் தனித்துவமான அரசியலில் நின்று சாதிக்கணுன்ற அந்த வெறி யாருக்குமே இல்லை. யாருக்குமே அந்த மனதைரியமே இல்லை, எந்த கட்சிக்குமே இல்லை. அது ஓப்பனாக சொல்லலாங்க. யாரையாவது எந்த கட்சியாவது கூட்டணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களுடைய வாக்கு வங்கியை இவங்க கொஞ்சமாவது உபயோகப்படுத்திக்க முடியும். இவங்க இந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் உபயோகப்படுத்திக்கலாம், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் உபயோகப்படுத்திக்கலாம். எந்த கட்சி ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்குது, செலவு பண்ணுற கட்சி எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் மற்ற கட்சிகள் எல்லாமே தயாராக இருக்கிறாங்க. அது நிதர்சனமான உண்மை. இதில் மாற்று கருத்தே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்படி சொல்லணும்னா
மதத்தை சம்மந்தப்படுத்தி அல்லது இப்படி சமுதாயத்தை சம்மந்தப்படுத்தி தான் இப்போ அதிகமான கூட்டணிகள் வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நல்லாவே தெரியுதுங்க. இவங்களை முடிக்கலாமா, இல்லை அந்த கட்சியை முடிக்கலாமில்ல, அந்த இனத்தை முடிக்கலாமில்ல, அந்த சமுதாயத்தை முடிக்கலாமில்ல, அந்த மதத்தை முடிக்கலாமான்ற மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாருமே. தயவு செஞ்சு மக்களுக்காக வேலை செய்யணும்னு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை நிரூபித்து காமிங்க. உங்களால் முடியுமா? தில்லு இருந்தால் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து இது வந்து என்னோட வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலைக்கு வந்து இருபெரும் கட்சிகள் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து 3 கட்சிகள் வந்து போட்டியில் மும்முனை போட்டி மாதிரி இருக்குது. மும்முனை போட்டியில் வந்து யார்கள் கூட இணையிறாங்க. இந்த மும்முனை போட்டி இருமுனை போட்டியாக எப்படி மாறப்போகுதுன்றது தான் இப்போ நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த கட்சிகள் வந்து கூட்டணி வச்சாங்கன்னா இந்துத்துவா இருக்குமா, இந்துத்துவா இல்லையா, மற்ற சிறுபான்மையினர் கூட கூட்டணி வைக்கலாமா, சிறுபான்மையினரை முடிக்கலாமா, இப்படி தான் எல்லாருமே வந்து ஒரு கண்ணோட்டத்தில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த கண்ணோட்டம் இல்லாமல் மக்கள் பொதுமக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ணத்தில், முற்போக்கான எண்ணத்தில் நீங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வைங்க. மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி. தேர்தல் அரசியலில் இதை தவிர்க்க முடியாததுன்னு நினைக்கிறீங்களா? தவிர்க்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் இவங்க வாக்கு வங்கிக்கு அவங்க அதை வச்சு தானே ஆகணும். அதை நோக்கி தானே போகிறாங்க, அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க. இப்போ வாக்கு வங்கி எனக்கு வேணும். எனக்கு வந்து நான் வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு செல்வாக்கு இருக்கும். ஆனால் பக்கத்து ஊரில் எனக்கு செல்வாக்கு இருக்காது. பக்கத்து ஊரில் யார் இருக்கிறாங்களோ அவங்க கூட கூட்டணி வைக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன யாருக்குமே அங்கே தெரியாதுங்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் கூட்டணி வந்து அது கூட்டணி தர்மமே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அது கூட்டணி தர்மம் இல்லை, மக்களை இழுக்கிறதுக்கு அங்கே இருக்கிற ஆளுமையை இழுத்துட்டு இருக்காங்க. இது வந்து தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து கட்சியோடைய கொள்கையை விட்டுட்டு அவங்க கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. அதனால இது வந்து நம்ம வந்து எதுலையுமே தலையிட மாட்டோம். ஆனா மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு. என்னதான் அவங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சாலும் அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் முடிவாகும். மக்களுடைய கையில தான் அது இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அந்த கூட்டணி வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆமா, சந்தர்ப்பவாத கூட்டணியா தான் இருக்கும். ஆமா, மக்களுக்கு என்ன நன்மைகள்? இதனால மக்களுக்கு நன்மைகள்னா அவங்க யாரோட கூட்டணி போறாங்களோ அவங்களுடைய நன்மைகள் வந்து அரசியல் அமைப்பிலோடு சந்தோஷம் வரும். இந்த அரசியல் கட்சி அவங்க வழி நடத்தணும், வேற வழி இல்லை அப்படின்றதுனால தான் அவங்க கூட்டணின்ற ஒன்று எடுத்து நடத்துகிறாங்க. தனியாக நடத்தணும், அவங்க மக்கள் ஆதரவு வந்து அவங்களுக்கு சரியாக கிடைக்கல, அவங்களுக்கு எப்படி சொல்கிறது பர்சன்டேஜ் வரல அப்படின்றதுனால தான் அவங்க கூட்டணின்றத ஒன்று ஆரம்பித்து அதுக்கு போகிறாங்க. அதனால் இந்த கூட்டணின்றதை தவிர்க்கவும் முடியாது, இது அத்தியாவசியமாக ஒன்றாகவும் கருதவும் முடியாது. என்ன பண்ணுறது, போய் அவ்வளோதான். தேர்தல் நேரங்களில் கூட்டணி மாறுவது சந்தர்ப்பவாதமாக மக்கள் பார்க்கிறார்கள். அதை தவிர்க்கப்பட வேண்டும். கூட்டணி என்பது இயல்பாக நீண்ட காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு கொள்கை ரீதியாக இருக்கணும். தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைப்பது மக்கள் வந்து சந்தர்ப்பவாதமாக பார்ப்பார்கள். அந்த கூட்டணி கட்டாயம் வெற்றி பெறாது. இல்லை, கூட்டணி வைக்கும் போது இப்போ மக்களுக்கு ஒரு மனநிலை இருப்பாங்க, திடீர்னு டைமில் மாறும்போது அது மக்களுக்கு மாற்று கருத்து ஏற்படும். கூட்டணி மாற்றங்கிறது அவசியமானது. கூட்டணி மாற்றம் இல்லாட்டின்னா ஊழல்கள் அதிகமாகும், மக்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது. தொடர்ந்து அவங்க செய்கிற தவிர ஆதரிக்க வேண்டிய நிலையிலேயே அரசியல் கட்சி தள்ளப்படும். அதனால் கூட்டணி மாற்றம் தமிழ்நாட்டுக்கு அவசியமானது. ஆமாம், கூட்டணி மாற்றங்கிறது தவிர்க்க முடியாது. கூட்டணி மாற்றங்கிறது அவசியம். அப்போ தான் அது மக்களுக்கு நன்மை பயக்கும். ஒரே கூட்டணின்னா அதிகமாக ஊழலும் அதிகமாக மக்களுக்கு நன்மையும் ஏற்படாது. அது நிரந்தர ஒரு அடிமைத்தனம் மாதிரி ஆயிரும். ஆக மக்களுக்கு மாற்றம் தேவை. கூட்டணி மாற்றம் தமிழ்நாட்டுக்கு நல்லது. எங்கே இருந்தாங்களோ அதே இடத்துல தான் இருக்கணுங்க. மாறி மாறி போகிறது மக்களுக்கு சிக்கல். ஏன்னா இந்த கட்சியில் இருக்கிறவங்க இன்னொரு கட்சி போகிறப்ப திருப்பி வர்றப்போ மக்கள் என்ன பண்ணுது, என்னடா இவ்வளோ நாள் இருந்த மாறி போயிட்ட, திருப்பி இங்கே வந்துட்டீங்க, அதுக்கு ஒரே இடத்துல இருந்தால் தெளிவாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதாங்களா உண்மை. அதை தவிக்கணுங்க. தேர்தல் நேரங்களில் வந்து ஒரு கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்க. அந்த கூட்டணி வந்து கொள்கை சார்ந்து இருக்கிற கூட்டணி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கொள்கை இல்லாமல் தேவைக்கு தகுந்தாப்புல ஒரு கூட்டணி அமைதுன்னா அது சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் இருக்கும். அந்த சந்தர்ப்பவாத கூட்டணி கட்சிக்கு நல்லதில்லை, பொதுமக்களுக்கு நல்லதில்லை. ஆனால் கூட்டணி வந்து கொள்கை சார்ந்து இருக்கும்போது அந்த கூட்டணி மக்களுக்கும் தேவையானதாக இருக்கும். அந்த கொள்கை சார்ந்த கூட்டணியில் மக்கள் பிரச்சனைக்கு எதிராக அரசு நடந்தாலும் சுட்டி காட்டுற கடமை அந்த கொள்கை கூட்டணி தான் இருக்குது. அதனால வந்து கொள்கை கூட்டணி தான் தேர்தல் நேரங்களில் எப்பவும் நடுநிலைமையாகவும் ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் விஷயம். இப்போ இந்த மாதிரி கூட்டணிகள் மாறுறது வந்து தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதாவது கொள்கை சார்ந்த கூட்டணி இருக்கும்போது எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து சந்தர்ப்பவாத கூட்டணிகள் வந்து இருக்கும்போது அது ஆரோக்கியமற்றதாக தான் இருக்கும். ஆனால் தவிர்க்க முடியாது. மாறி மாறி வந்து கூட்டணி வந்துக்கிட்டு இருக்கோம். நாம் பொதுமக்கள் என்ன நினைக்கிறோம்னா
எந்த கூட்டணி வந்து கொள்கை சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து பேசுகிறாங்களோ அந்த கூட்டணிக்கு வந்து வாக்களிச்சாதான் நம்மளுடைய நலன் சார்ந்து எல்லா விஷயமும் நடக்கும். அப்போ தான் வந்து அந்த கூட்டணி ஆரோக்கியமாக இருக்கும், நாமளும் ஆரோக்கியமாக இருப்போம். இது வந்து சந்தர்ப்ப கூட்டணின்னு சார் நினைக்கிறேன் நான். அதாவது அவங்க கட்சி வந்து கூட்டணி வந்து அவங்க யார் வேணா வந்து மாறலாம். அவங்க வந்து மாறலாம். ஆனா வந்து ஓட்டு போடுறது வந்து மக்களோட கையில தான் இருக்கு. அவங்க வந்து யாருன்றது வந்து கரெக்டா வந்து அவங்க பார்த்து ஓட்டு போடுவாங்க. அதனால அவங்க கட்சிக்காரங்க வந்து அவங்க வந்து சுயநலத்துக்காக வேண்டி அவங்க வந்து எந்த கூட்டணி வேணா வைக்கலாம். அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். எந்தெந்த கட்சியில எந்தெந்த கூட்டணி வச்சிருக்காங்க. யாருக்கு வந்து நம்ம நல்ல விதமா ஓட்டு போடலான்றது அவங்க மக்கள் கையில தான் இருக்கு. அதனால அவங்க மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ, அதுதான் அவங்க கட்சிக்காரங்க வந்து முடிவு பண்ணுவாங்க.